உங்க பேர்ல எந்த ஒரு சொத்தும் கிடையாது, உங்களை எல்லாம் ஏமாத்தி ஆதி குணசேகரன் தான் எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சக்தி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஆதாரபூர்வமா நிரூபிக்க போறாங்க. அது எப்படி அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பார்கவி தர்சன் ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச கையோட நம்ம ஆதி குணசேகரன் வீட்டுக்கு போவோம். அங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்குவோம். நாம இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால நாமளே போயிட்டு நேரடியா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாங்க. அப்படி இருக்கும் போதுதான் கண்டிப்பா நம்ம போலாம். ஆனா போகும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஈஸ்வரிய நம்ம பார்த்துட்டு போலாம். அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிறது தெரியல அப்படின்ட்டு பார்த்தனா முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. போனதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. டாக்டரும் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுறாங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா தான் இருக்குது. ஏன்னா கடந்த 3 நாளா நாங்க கொடுத்த மெடிசன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களே முழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா சொல்றாங்க. நம்ம டாக்டரும் சொல்லிடுறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்ச நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசி பாருங்க, ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்ப்போம். இது கூட ஒரு சைக்காலஜி டெஸ்ட் மட்டும்தான், நீங்க யாராவது ட்ரை பண்ணி பாருங்களே அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்ம பார்கவி பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பக்கத்துல போறாங்க. அத்தை, நான் தாட்ட வந்திருக்கிறேன், உங்க பையனை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா கண்ணு முழிச்சு பாருங்க, உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கலான்னு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஈஸ்வரி உடம்புல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. கையை சேர்க்கிறது, காலை சேர்க்கிறது, இதே மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தா தெரியுது. உடனே டாக்டரை கொண்டு காட்டுறாங்க. டாக்டரும் பார்த்தா தெளிவா சொல்லிடுறாங்க, பரவாயில்ல, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் தெரியுது. நீங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இவங்களை காப்பாத்திரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு டாக்டரும் பாத்தீங்கன்னா சந்தோஷமான விஷயத்தை பார்த்தா சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்ப உடனே பாத்தீங்கன்னா நம்ம பார்கவியும் சரி, நம்ம சக்தியும் சரி, இந்த பக்கம் தர்சனும் சரி, நேரடியா ஆதி குணசேகரன் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா கதிரும் சரி, ஞானமும் சரி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி பார்த்தா இந்த வீட்டுக்கு வரலாம், நீ மரியாதையா வெளியில போயிடு, உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, எங்க அண்ணன் கூட நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டோம், இதுக்கப்புறமா எங்களுக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு கடுமையா பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பார்கவிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவங்க அழுது புலம்புறாங்க. இப்ப இருக்கும் போதுதான் சக்தி டென்ஷன் ஆயிட்டு, எதுவா இருந்தாலும் உங்க அண்ணனை பார்த்தா கூப்பிட்டு பேசிக்க, நீ யார் இதை பேசுறதுக்கு அப்படின்னு கடுமையான வார்த்தையால சொல்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம், நீங்க உடனே கிளம்பி போயிருங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்ம சக்தி சொல்றாங்க, நீங்க அண்ணன் அண்ணன்னு அவங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறீங்க, ஆனா உண்மை என்ன அப்படின்னா உங்க அண்ணன் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தான் பார்த்தா போயிருக்காரு. இங்க இருக்கிற எல்லா சொத்து பத்தியும் பாத்தீங்கன்னா அவரு பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு, ஒரு தப்பான டாக்குமெண்ட்டை காட்டி தான் உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடைக்க போறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிருக்கு சரி, ஞானத்துக்கு சரி, என்ன பண்றது என்ன பேசுறதுன்னே பார்த்தா புரிய வரல. அப்பவும் பாத்தீங்கன்னா ஆதி குணசேகரன் ஒரு ஃபேக்கான பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை தான், பத்திரத்தை தான் பார்த்தா காட்டி சமாளிக்க போறாங்க. எப்படி பார்த்தாலும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே தான் சீரியல் பார்த்தா ஓடும். ஆதி குணசேகரன் இந்த பக்கம், ஞானம் இந்த பக்கம் கதிர், இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாத்தையும் பழி வாங்குற மாதிரி காட்ட போறாங்க. இவங்களும் அவங்க கிட்ட நம்ம ஞானத்துக்கிட்டையும் கதிரிக்கிட்டையும் உண்மையை சொல்ல போராட போறாங்க. எப்ப ஈஸ்வரி கண்ணு முடிக்க போறாங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் பாத்தீங்கன்னா தெரிய வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் ஆதி குணசேகரனுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம ஞானமும் கதிரும் பார்த்தா இருக்க போறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆதி குணசேகரன் தனியாளா நின்று எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிற மாதிரி தான் காட்ட போறாங்க. வரக்கூடிய சீரியல் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.